ஹே காய்ஸ், ஐ மீன் கோயம்புத்தூர். உங்கள் எல்லோரும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விலாக் எடுக்கிறேன். இந்த விலாக் என்னென்னா, என் நைட் இன் கோயம்புத்தூர். கூட என் தம்பியும் இருக்கான், சுமன். 2 பேர் மூஞ்சி ஒழுங்காகவே தெரியலை, இருட்டில் தான் தெரியுது. சில பல காரணங்கள்னால நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப 2 வருஷம் ஆச்சு. நான் வந்து 2 வருஷம் கழிச்சு யூடியூப் இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம். கிளாரிட்டி இருக்காதீங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் அங்கே பேசுகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் இதை ஸ்கிப் பண்ணியாருங்க, முழுசாக பாருங்கள். நாங்கள் எதுக்கு 2 வருஷமாக வீடியோ போடுறதுனால, ஏன் 2 வருஷமாக வீடியோ போடுறதுனால இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்படியே லைக்கை தட்டி விடுங்க. எல்லாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ஷார்ட்ஸில் வரும். இந்த வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ண தான் நினைப்பீங்க. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ ரொம்ப டைமாக இருக்கும். நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். டைம் இப்போ என்னென்னா கரெக்டாக 7:59 ஆகுது. 9 o'clock தான் என் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் என் தம்பி கூட விளாடுவேன். அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் அவன் கூட. இப்போ நாங்கள் ஏன் யூடியூப் போடுறேன்னு சொல்ல போகிறோம். ஏன் மோனிஷன் இங்கே காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே காரைக்குடி போயிட்டாங்க. ஸோ போக கஷ்டமாக இருந்துச்சு. மோனிஷன் 2 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அதான் யூடியூப் நாங்கள் யூடியூப்பில் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வீடியோவே போடுறேன். ரொம்ப மாதம் ஆச்சு. ஏன்னா நான் காலேஜ் வேறு ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ வீடியோ போடலான்னு வந்தோம். கொஞ்சம் லீவாக இருக்கிறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியுது, இல்லைனா இது கூட முடியாது. அப்புறம் ஜனநாயகன் மூவிக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கமெண்ட்லேயே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணால் நாங்கள் ரீட் பண்ணி அதை பண்ணுவோம். நாங்கள் அந்த ஒரு வீடியோவில் கூட சொன்னோம், நாங்கள் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ சேலஞ்ச் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் கமெண்ட் தட்டி விடுங்க. கமெண்ட்டில் என்ன வேணுமோ நீங்கள் போடுங்க, நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்போ ஸ்டெப் ஜம்ப் சேலஞ்ச் வீடியோ ஒன்று இருக்கும் எங்கள் சேனலில். அதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நான் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும், ஆனால் டிஸ்க்ளைமர் போடலை. அது ஏன் தப்பு தான், அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணும், போட்டால் தான் நல்லது. யாரும் வீட்டிலேருந்து இந்த மாதிரி குதிக்க ட்ரை பண்ணாதீங்க. நானே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அதை பண்ணேன். அந்த வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் சேஃபாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்டுட்டு நடந்துக்கோங்க. அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ போடல சொல்லிட்டேன். இனிமேல் வீடியோ வரணும் தெரியாது. மோனிஷன் வெனஸ்டேவே போயிடுவாங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கண்டிப்பாக வரும் காய்ஸ். இன்றைக்கே நாங்கள் ஒரு ரோப்ளாக்ஸில் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நாளைக்கு காலைல வந்து ஒரு வீடியோ வரும். நைட்டே வந்துடும் நினைக்கிறேன். காலைல டைம் இருந்தால் நாங்கள் போடுவோம், நைட் டைம் இருந்தால். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கோ பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ நாங்கள் என்ன வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். என் தங்கச்சிங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிருக்காங்க கொஞ்சம் பேர்.